ஈவினிங் 3 மணி இருக்கும். துணிலாம் நிறையா இருந்துச்சு. எல்லாத்தையும் துவைச்சி காய வச்சுட்டு இன்றைக்கே துவைச்சிட்டோம்னா நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கே துவைச்சாச்சு. இன்றைக்கி சீக்கிரமாக கிளம்பி நித்திக்கு டான்ஸ் கிளாஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவசர அவசரமாக கிளம்பிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டான்ஸ் கிளாஸ் இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பப்பாயா இருந்துச்சு, அதை கட் பண்ணி கொடுத்தேன். நித்திக்கு சாப்பிடவே இல்லை, பாப்பா சாப்பிட்டேன். நான் எப்போ எது செஞ்சாலும் ஒன்று பாப்பா சாப்பிட்டா நித்திக்கு சாப்பிட மாட்டான், நித்திக்கு சாப்பிட்டா பாப்பா சாப்பிடாது. இப்படி தான் 2 பேருமே பண்ணுறாங்க. 2 பேருக்கும் தனித்தனியாக தான் ஏதாவது செஞ்சு கொடுக்குற மாதிரி வருது. நித்திக்கு கார்ன் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கானை வேக வச்சேன். அதுக்கப்புறம் தான் தோணுச்சு எண்ணெயில் ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கானை தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சாச்சு. வேக வச்ச கானில் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், மைதா, உப்பு, கொஞ்சம் சில்லி பவுடர் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து அதில் கொஞ்சமாக ஆனியன் கட் பண்ணி போட்டு சாப்பிட்டோம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் இந்த ரெசிபி நிறைய டைம் செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அது இன்றைக்கி நான் சடனாக பிளான் பண்ணி செஞ்சுட்டேன். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நித்திக்கும் நல்லா சாப்பிட்டேன், பாப்பாவும் நல்லா